ரகசியம் யூடியூப் சேனல் பல வித்தியாசமான படைப்புகளை உங்களுக்கு தர காத்திருக்கிறது. உங்கள் பாரதி கங்காதரன். இருபுறமும் பசேலென்ற வயல்வெளிகளில் கரும்பும் நெல்லும் பசும்புல் பாதைகளை பத்திரப்படுத்தும் பனை, தென்னை, தேக்கு, மா வீசும் காற்றிற்கு நின்று சவால் விடும் சவுக்குமாக மிக அழகாக இருக்கிறது என்று பார்க்கிறீர்களா? ஆம், நானும் இதே அழகினை கண்டு வியந்துதான் போனேன். அங்கிருந்த சில பெண்களையும் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த ஆண்களையும் மிக மகிழ்வுடன் கண்டு அவர்களின் நிலை பற்றி கேட்டறிய அருகில் சென்றேன். கேட்டேன். அடுத்த நிமிடமே நிலைகுலைந்தும் போனேன். இனி விவசாயம் இராதுமா என்று இடியாக பதிலை தந்தனர். ஏன் ஐயா இப்படி என்று கேட்டேன். விவசாயத்தில் இடும் மூலதனமும் உழைப்பும் 5 மடங்கு என்றால் பலனோ 1 மடங்கு என்னும் விகிதத்தில் உள்ளது. இந்த நிலையில் எப்படிமா வாழ முடியும்? எங்களை விடு, எங்க சந்ததிகள் எப்படி பொழைக்கும்? மிக கடைநிலை விலை நிர்ணயம் விவசாயிக்கு என்று கண்கலங்கினார். இது பொன் விளையும் பூமிமா. ஆனால் நாங்கள் எதிர்கொள்ளும் பலவித பிரச்சனைகளால் இந்த மண்ணை விட்டு அகதிகளாக செல்கின்றோம் நகரத்திற்கு என்றனர். இதற்கு இயற்கையை பழிபோடுவதை ஏற்க முடியாது. இந்த சமூகத்தாலும் அரசாங்கத்தாலும் மறைக்கப்பட்ட விவசாயிகளின் தற்போதைய நிலை வலியோடு வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் நிலை. விளைநிலங்கள் எல்லாம் விளை நிலங்களாக்கப்பட்ட நிலையில் வாழ வழியில்லாமல் இருந்த காலத்தையும் தாண்டி நல்ல விவசாய நிலங்களை கூட தவிர்த்து வருகின்றனர் விவசாயிகள். கலப்பையை பிடிக்க வேண்டிய கைகள் கட்டிட வேலைக்காக கடப்பாறையை பிடிக்கின்றது. மும்மாறி பொய்த்த நிலையில் மும்முனை மின்சாரம் முரணாகி போனது. விவசாயத்திற்கான பாசன வசதி, மின்சாரம் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை முற்றாக புறக்கணிக்கும் அரசு சேவைத்துறையில் அந்நிய முதலீடுகளை கவர்ந்தெழுப்பதற்காக நகரங்களை அழகுபடுத்துவது, மேம்படுத்துவது உள்ளிட்டவைகளிலேயே அதிக கவனம் செலுத்தி வருகின்றது. இச்சூழலில் விவசாயத்தின் அழிவும் அதைத் தொடர்ந்து கிராம பொருளாதாரத்தின் வீழ்ச்சியும் ஊரக பகுதிகளிலிருந்து விசிறி அடிக்கப்பட்டு நகரங்களில் அத்துக்கூலிகளாய் குவிந்துள்ள மக்களின் வாழ்வை கேள்விக்குறியாக்கியுள்ளது. மீண்டும் கிராமத்திற்கே சென்று விவசாயத்தை மீளவும் துவங்குவது சாத்தியமற்றதாகிவிட்ட நிலையில் நகர்ப்புறங்களின் சேரிகளிலும் நடைபாதைகளிலும் அல்லாடி கொண்டிருக்கின்றார்கள். விவசாயத்தின் அழிவு தேசத்தை உணவுப் பொருள் உற்பத்தியில் பற்றாக்குறையையும் அதைத் தொடர்ந்து பஞ்சத்தையும் நோக்கி மெல்ல மெல்ல இழுத்துச் செல்கின்றது. விவசாயத்திற்கும் உள்நாட்டு தொழில்துறைக்கும் துரோகம் இழைத்து நாட்டை மீண்டும் அடிமையாக்க துடிக்கும் ஆளும் கும்பலான எட்டப்பர்களை உடனடியாக வீழ்த்தாவிட்டால் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரும் அழிவை இந்நாடு சந்திக்க வேண்டியிருக்கும். இதுபோன்று மற்றும் பல நல்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரகசியம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க.